வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். முதல் முறையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மழை நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரக்கரண்டிகள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் கிச்சனில். இந்த மாதிரி சப்பாத்தி பூரி தேய்க்கிற கட்டை மத்து அப்புறம் இந்த மாதிரியான கரண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம காஞ்சதுக்கு பிறகு எடுத்து வச்சுருவோம் இல்லையா. திரும்ப எடுத்து பார்க்கும்போது சில டைமில் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கலரும் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு தனியாக ஆயில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஆயில் பாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா. அதை கட் பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியே நீங்கள் அழகாக அந்த கரண்டிகளில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் ஆனாலும் உங்களோட இந்த மரக்கரண்டிகள் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் புதுசு போல் இருக்கும். அதே மாதிரி எந்த சீசன்லேயுமே உங்களுக்கு இந்த ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த மரக்கரண்டிகளில் வரவே வராது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தூக்கி போடுற எண்ணெய் பாக்கெட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இதை நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாமே நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த தண்ணி உள்ளே ரன் ஆகும்போதே ஒரு மாதிரியான கெட்ட வாடை வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம துணி போட்டுட்டோம் அப்படின்னாலும் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு மாதிரியான ஸ்மெல் அந்த துணிகள்லையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வர்ற இடத்துல ஒரு மாதிரி அடைப்பும் இருக்கும். தண்ணி சரியான முறையில் உள்ளே நமக்கு வராது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வாஷிங் மிஷின் ட்ரம் எப்படி ப்ராப்பராக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மாதத்துக்கு ஒரு தாட்டி எப்படி க்ளீன் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி அடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா. அதை தான் நம்ம இன்றைக்கி கலட்டி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்னதாக ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும். அதை தான் எடுத்து நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக அந்த மாதிரி கை வச்சு சுற்றினீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்பவே உப்பு தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நிறைய டஸ்ட்டு உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த இடத்துல இருக்கிற ஃபில்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வழியாக தான் நமக்கு தண்ணி ஃபில்டர் ஆகிட்டு உள்ளே போகும். ஸோ ஃபில்டர் ஆகும்போது அந்த தண்ணியில் வர தூசி டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல ஃபில்டர் ஆகிடும். ஸோ நம்ம இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா அது அழுக்கு சேர சேர ஒரு மாதிரி பாசி எல்லாமே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கெட்ட வாடை வர ஆரம்பிக்கும். இது மூலமாக தண்ணி வரும்போது நமக்கு துணிகள்லையும் அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாகவும் இருக்குல்ல. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் துணிக்கு நல்ல வாசனை தரக்கூடிய அந்த கம்ஃபர்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா கூட இது வழியாக அந்த தண்ணி வரும்போது அதுக்கு நம்ம என்ன தான் அந்த மாதிரி போட்டு துவைச்சாலுமே நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. அந்த ஃபில்டரை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் பிடிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அப்பயும் உங்களுக்கு அழுக்கு போகலைன்னா ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த இடத்த க்ளீன் பண்ண மறக்காதீங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னாலே அந்த பர்ட் ஸ்மெல் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்ட்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ அது நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேஸ்ட் இருக்கும். அதை நம்ம கை வச்சு எப்படி தான் தேய்ச்சி எடுத்தாலும் நமக்கு அந்த பேஸ்ட் வராது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரிக்கட்டை யூஸ் பண்ணி இப்போ நான் தேய்க்கிற மாதிரி இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க பேஸ்ட் கூட உங்களுக்கு மேல் பக்கமாக வந்துடும். அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேஸ்ட் நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட காலியான பேஸ்ட்டை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேஸ்ட் கிடைக்கும். ஸோ 2-3 நாளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு பேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து ஆயில் கொட்டிடுச்சு அப்படின்னா அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ஐடியா தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு இந்த மாதிரி எந்த மாதிரியான மாவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஆயிலை வந்து அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு ஒரே தடவை வேலையோடையே முடிஞ்சிடும். லைட்டாக அந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி அந்த மாவை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் படிஞ்சதுக்கான எந்த ஒரு தடமுமே இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆகி வந்துடும். இதை விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் கொட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணி துடைக்கிறோம் அப்படின்னா அந்த கிளாத்தை நம்ம வந்து சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி காய வைக்கணும். ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிடும். நமக்கு இன்னும் செலவு தான் அதிகமாகும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு 1 ஸ்பூன் வரைக்கும் மாவு போட்டிங்க அப்படின்னாலே போதும். லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த இடமே வந்து எண்ணெய் கரை இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா சின்னதாக அந்த மாதிரி வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கிளாத் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி வேணும்னாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணி காய வச்சிடலாம். நமக்கு இதில் வந்து எந்த ஒரு செலவுமே ஆக போகிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த வைப்ஸ் மூலமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் இது வந்து காய வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். லைட்டாக தண்ணியில் காமிச்சிட்டு நம்ம வந்து அதை கசக்கி காய போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மழை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீப்பெட்டிலாம் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து அந்த தீப்பெட்டிக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. அந்த குச்சிகளுக்குள்ளே சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி நமத்து போகிற தன்மை இல்லாமல் நல்லா எப்போவுமே வந்து குச்சி எடுத்து நம்ம வந்து பற்ற வைக்கும்போது டக்குன்னு பற்றிக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ குச்சும் வந்து நமத்து போகாத அந்த ஈரத்தை அந்த பவுடர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அழுக்கா எண்ணெய் பிசுக்கு துருக்கரெல்லாம் வந்து பிடிச்சிட்ருக்கு உங்களோட வாஷ் பேஷன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற உப்பு தண்ணி கரைகளை கூட ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட முடியும். ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பாத்ரூமில் இருக்கிற உப்பு தண்ணி கரைகள் அதாவது இந்த செவுத்துலலாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி ஈஸியாக செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். நான் தோலோடு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்ச எலுமிச்சம்பழம் இருந்ததுனால நான் அப்படி வந்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் துணி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் சேர்த்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிங்கை நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு மாற்றிடலாம். அதே மாதிரி உங்கள் பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற உப்பு தண்ணி கரைகள் அதே மாதிரி வாஷ் பேஷன் இதெல்லாம் வந்து பளபளன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒன்று மட்டுமே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன் இந்த சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா துருக்கரை வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து எண்ணெய் கரையும் ரொம்ப அதிகமாக வந்து பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோடு இருந்தது. இந்த கார்னர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான துருக்கரை ரவுண்டாக சுற்றி பிடிச்சிட்டு இருந்தது. பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிருக்கு பாருங்கள். செலவே இல்லாத ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி அந்த சிங்கில் வர்ற எந்த ஒரு கெட்ட வாடையும் வந்து வராது. நல்ல பளபளன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். துருக்கரைகள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி கொஞ்சம் நின்றுட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கும். அதாவது உப்பு தண்ணி கரைன்னு சொல்லுவோம்ல, அது அந்த மாதிரி கரைகள்லாம் இருக்கிற இடத்துலலாம் நல்லா போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களோட சிங்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சிங்கில் நம்ம நிறைய கரை வந்து பிடிச்சிட்ருக்கு, அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் இந்த கடப்பா கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கல் கூட யூஸ் பண்ணுவீங்க சிங்க்குக்கு. ஸோ அது கூட ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் வந்து செவர் எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிறதுக்கும், இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இதோட டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.